இந்த தளபதி திருவிழா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இந்த ஒன் லாஸ்ட் டைம் சென்ட் ஆஃப் டு தளபதி, ஃபேர்வெல் டு தளபதி, ட்ரிபியூட் டு தளபதி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தளபதி திருவிழாவுக்கு நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா நம்மளால போய் பார்க்க முடியாது அப்படின்னாலும் we gonna get many updates ட்விட்டர்லயா இருக்கட்டும். நிறைய நண்பர்கள் அங்கிருந்து நமக்கு இதை பேசினார் தளபதி, அதை பேசினார் தளபதி அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு சொல்ல போறாங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தளபதி திருவிழா. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் இட்ஸ் கோனா பி a massive hit. என் நெஞ்சில் குடியிருக்கும் The most anticipated day is here அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தளபதி திருவிழாக்கு தளபதியோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாட்களா காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு சின்ன மன வருத்தம் அப்படின்னா மலேசியாவில் நடக்குது, நம்மளால இங்க இருந்து போய் பார்க்க முடியல அப்படிங்கிற நம்ம ஊர் ஃபேன்ஸுக்கான வருத்தம். பட் மலேசியாவில் கோலாகலமா தளபதி திருவிழாவை செலிப்ரேட் பண்றதுக்கு கியரப் ஆயிட்டாங்க. ஸோ அதற்காக செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இன்னைக்கு அப்படியே நேரா மலேசியாவை நோக்கி பயணம் போயிட்டு இருக்காங்க. ஸோ யார் யார் முக்கியமான நபர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் கிளம்பி இருக்கிறாரு. அனிருத்துடைய கம்ப்ளீட் டீம் கிளம்பி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்கர்ஸா பாக்குறப்ப ஸ்வேதா மோகன், ஹரிஷ் ராகவேந்திரா, எஸ்பிபி சரண் அவர்கள், திப்பு அவர்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான நபர்கள் வந்து நேரா மலேசியாவை நோக்கி பயணம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தளபதி திருவிழாவில் தளபதிக்கான ட்ரிபியூட்டா நிறைய பாடல்கள் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மலேசியா அப்படிங்கிறதுனால ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் அந்த இடத்துல தான் மலேசியன் கவர்மெண்ட் செக் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த கான்செப்ட் தொடர்பா சமீபத்தில் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களோட பேஜஸ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ தளபதி திருவிழாவுக்கான அந்த கேட்ஸ் அப்படிங்கிறது மதியம் 1 மணிக்கு ஓபன் ஆகும். அண்ட் தளபதி திருவிழா அப்படிங்கிறது ஷார்ப்பா 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி குழந்தைகள் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் பெர்மிட் பண்ணப்படுவாங்க. அண்ட் எல்லா குழந்தைகளுக்குமே டிக்கெட்ஸ் அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 5 வயதுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பர்மிஷன் கிடையாது, சேஃப்டி காரணங்களுக்காக. அண்ட் மலேசியன் கவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட் 1 மணி வரைக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதன் மூலமா ஸ்மூத்தாவும் டிராபிக் கொஞ்சம் கம்மியாவும் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செயல்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நிறைய ஐட்டம்ஸ் ப்ரோஹிபிட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன ஐட்டம்ஸ் ப்ரோஹிபிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஆல்கஹால், போட்டோ கேமரா, ப்ரொஃபஷனல் ஃபிலிமிங் கேமராஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரோன் சர்வீசஸ், ஹீலியம் பலூன்ஸ், ஸ்கேட் போர்ட்ஸ், பைக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறமா ஃபிளாக்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க, லவுட் ஹார்ன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க, கிளாஸஸ், அனிமல்ஸ், அதுக்கப்புறமா ட்ரக் சப்ஸ்டன்சஸ், அதுக்கப்புறம் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ், டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ், லேசர் லைட்ஸ், வெப்பன்ஸ், கன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ஃபிளேர்ஸ், அஃபென்சிவா இருக்கக்கூடிய டி-ஷர்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பால்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ப்ரோஹிபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்கள் இன்னைக்கு பொலிட்டிக்கலா ரொம்ப இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கிறனால அங்க மலேசியாலையும் பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே அணிந்து வரக்கூடாது அப்படிங்கிறத மேற்கோள் காமிச்சு தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த விதமான சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேஷன் ரிகார்டிங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டா இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா மலேசியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த கொடிகளோ, பேனர்ஸோ, ஸ்டிக்கர்ஸோ, ஹெட்பேண்ட்ஸோ, பேட்ஜஸ், அம்பர்லா, மஃப்லர், எனிதிங் ரிலேட்டட் டு டிவிகே, அதுவும் ஸ்பெசிஃபைடா ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட்டா சினிமா சார்ந்த ஒரு ஈவெண்டா மட்டுமே தான் இருக்குமே தவிர பொலிட்டிக்கல் சார்ந்து ஒரு துளி அளவுக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மலேசியன் கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா எம்பசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், பர்சனல் வாட்டர் பாட்டில்ஸுமே ஈவெண்ட்டுக்குள்ள பெர்மிட் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில சின்னதா ஒரு நெருடல் ஏற்படுத்திருக்கும். என்னங்க தண்ணி பாட்டில் கூட கொண்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடாதான் ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் வாட்டர் ஸ்டேஷன்ஸ், ஃபுட் ட்ரக்ஸ் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளவே மக்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஈவெண்ட் ரொம்ப லேட் நைட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த மாதிரியான முன் ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தளபதி திருவிழா பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறது இங்க தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலுமே ரொம்ப ஜாஸ்தி. பட் மலேசியன் ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது
கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய ரெகுலேஷன்ஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு மத்தியில இந்த தளபதி திருவிழாவை பிரம்மாண்டமான முறையில் வந்து நடத்துறாங்க. ஸோ ஜனநாயகனுடைய பஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தளபதி திருவிழா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான த ஒன் லாஸ்ட் டைம் சென்ட் ஆஃப் டு தளபதி, ஃபேர்வெல் டு தளபதி, ட்ரிபியூட் டு தளபதி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தளபதி திருவிழாவுக்கு நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா நம்மளால போய் பார்க்க முடியாது அப்படின்னாலும் we gonna get many updates ட்விட்டர்லயா இருக்கட்டும், நிறைய நண்பர்கள் அங்கிருந்து நமக்கு இதை பேசினார் தளபதி, அதை பேசினார் தளபதி அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு சொல்ல போறாங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தளபதி திருவிழா. அண்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் இட்ஸ் கோனா பி அ மேசிவ் ஹிட். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு இன்னும் சில முக்கியமான நபர்களா அட்லி போயிருக்கிறாரு, அண்ட் டிவிகேல இருந்து புஷி ஆனந்த் அவர்கள் போயிருக்கிறாரு. ஸோ தளபதி கூட ஒர்க் பண்ணவங்க, தளபதியோட வெவ்வேறு படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தவங்க, சிங்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ட்ரிபியூட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ மலேசியாவுக்கு வந்து நீங்க இன்னைக்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க போகலாம். ஆனா வித் a lot of celebrities உங்களுடைய ஜேர்னி வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்மளுடைய த மேன் ஆஃப் த டே தளபதி அவர்களுமே இப்போ சமீபத்தில் தான் மலேசியாவுக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. ஸோ மலேசியால அவருடைய அந்த வருகைக்கு அங்க ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்ப்போட அங்க ஏர்போர்ட் முன்னாடி காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க தமிழ்நாட்டில் பண்ணாதான் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் சார்ந்து தளபதி எதுவும் பேச முடியாது. பட் அங்க போறப்ப அவர் அந்த ஸ்டேஜை வந்து ரெண்டுக்கும் சார்ந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் நினைச்சாங்க. பட் ஸ்டில் மலேசியன் கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில சின்ன நெடல்ல இருந்திருந்தாலும் தளபதியை த ஒன் ஹோல் தளபதியா, சினிமா சார்ந்த தளபதியா மட்டுமே பார்க்கறதுக்கான ஒன் லாஸ்ட் டைமான ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இது இருக்கும் நானும் நம்புறேன். பிகாஸ் தளபதியுமே அதை தான் விரும்புவார். ஏன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களை தவிர சினிமா சார்ந்து எதையுமே ஒரு பொலிட்டிக்கல் மீடியால பேசுறது கிடையாது. கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கலா என்ன பண்ண போறோம், பொலிட்டிக்கலா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஸ்பீச்சஸ்ல முக்கியமான அம்சங்களா இருக்கு. ஸோ இந்த இடத்துல சினிமாக்கான ஸ்பேஸ், ஸோ சினிமாக்கு நான் சினிமா மட்டும் பேச போறேன், பொலிட்டிக்கல் எனக்கு வேணான்னு கூட தளபதி இந்த முடிவு எடுத்திருந்திருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ குட் திங் இன் ஒன் சைட். ஏன்னா கம்ப்ளீட்லி சினிமா ரசிகர்களுக்கு தளபதியை ஒரு தாங்கள் கொண்டாடின இளைய தளபதியா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இந்த ஈவெண்ட் மூலமா டெஃபினட்டா உங்களுக்கு நிறைவேறும். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ மலேசியா நண்பர்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி ரெட் அண்ட் எல்லோ கலர் தயவு செஞ்சு போட்டுட்டு போயிடாதீங்க. தளபதிக்கு நான் ட்ரிபியூட் பண்ண போறேன், டிவிக்கு என்னுடைய சப்போர்ட்டை காட்ட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனசுல காமிச்சுக்கோங்க. பட் உங்களுடைய ஆடைகள்ல நீங்க காட்ட முடியாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஈவெண்டோட ஹோஸ்டா ரியோ அண்ட் ராஜு மோகன் இருக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் சமீபத்துல ரியோ அவருடைய மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து மலேசியாவுக்கு போகக்கூடிய அந்த ஒரு போட்டோ டிக்கெட் வந்து அப்படி எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு நிறைய ஃபேன்ஸ், நிறைய செலிபிரிட்டி ஃபேன்ஸ் விஜயை வந்து பார்த்து ரசிச்சு செலிபிரேட் பண்ணுவோம் எல்லாருமே இன்னைக்கு வந்து மலேசியாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து வெறும் ஒரு ஆடியோ லான்ச்சா மட்டும் இருக்காம அனிருத்துக்குமே வந்து இது ஒரு பெரிய ட்ரிபியூட்டா இருக்கு. ஏன்னா அனிருத் தன்னுடைய கரியர் பெஸ்ட்ல வந்து சில முக்கியமான படங்கள் தளபதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எக்ஸாம்பிள் நம்ம லியோ எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஜனநாயகன் அண்ட் சமீபத்தில் படத்துடைய அடுத்த சிங்கிள்கான ப்ரோமோ ஒன்று வந்தது, ஒரு மகளுக்கான ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கான அந்த ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து நாளைக்கு அந்த ஆடியோ லான்ச்ல ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரைலருக்கான ஆன்டிசிபேஷனும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ட்ரைலருடைய ட்ராப்புமே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இருக்க போகுது. ஸோ நிறைய ஆன்டிசிபேஷன் ஜனநாயகன் படம் பத்தி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் பேக் டு பேக்ல we gonna get a lot of updates about ஜனநாயகன். அண்ட் படத்துல என்ன மாதிரியான பிஜிஎம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, என்ன மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்க போகுது, அண்ட் அடிஷனல் என்னென்ன பாடல்கள் இன்னும் வந்து இருக்கு, ஸோ தளபதி குளோரிஃபிகேஷன் பாடல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு நடக்கக்கூடிய ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல ஜனநாயகனுக்கான முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ we are looking forward for ஜனநாயகன்ஸ் தளபதி திருவிழா.